வச்சிருக்காரு. படிப்பு அவர் கம்மினாலுமே அந்த இசை மீது அந்த தொழில் மேலே அவர் வைத்திருக்கின்ற ஆர்வம் அலாதியானதுன்னு சொல்லலாம். அதனால தான் அப்படிப்பட்ட இசையை நமக்காக படைத்து வழங்க முடிந்தது என்பதை இந்த தருணத்தில் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட அன்னக்கிளி முதல் இன்று படைத்தலைவன் வரைக்கும் அவர் பயணம் பண்ண அந்த திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றுமே வித்தியாசமாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்றுமே அந்த இசையை அவர் அந்த படத்துக்கு எவ்வளோ உருக்கமாக மென்மையாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்தனால தான் அந்த படங்கள் எல்லாம் இசையில் தத்ரூபமாக தனித்துவமாக தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அன்னக்கிளி படத்தை மறக்க முடியாது. 1976 தான் அவருடைய ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் ஜானகி அவருடைய குரலில் மச்சான பார்த்தீங்களா பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் பறந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி இந்த கிராமத்து இசை அப்படிங்கிறத பல படங்களில் அவர் கொடுத்தாரு. ஸோ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி மொழி உட்பட பல்வேறு மொழிகளில் அவர் இசையமைச்சிருக்காரு. 2018 பத்ம பூஷன் விருதும் அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் தலைச்சிறந்த விருது பத்ம பூஷன் என்பதை தெரியும். 4 முறை தேசிய விருது அவர் வாங்கியிருக்காரு. பார்த்திங்கன்னா சாகர சங்கமம், சிந்து பைரவி, ருத்ரவீணை, பழசிராஜா, தாரதப்பட்டை